தேவ கர்ம பலம் ததாதி நிருணாம் பாரோக்ஷ்யமாஸ்ரித்ய ஹி துவம் தேவோசி மனுஷ்ய நாடககரஹ விஸ்மிருத்ய வேஷம் त्वया स्वाभाव्यं तव चेष्टितं हि भुवने संदर्शितं वालिनः पारोक्ष्येण वदेन राघव रविः भात्येव मेघावृतः. இது ரொம்ப ரசமான ஸ்லோகம். இது வந்து கேள்விக்கு பதிலாம் கிடையாது. இந்த ஸ்லோகம் அனாலிசிஸும் கிடையாது. இது ஒரு விதமான ரசம், கவி ரசனை, கவி நயம். பொதுவா தெய்வம் மறைஞ்சு இருந்துதான் புண்ணிய பாபங்களுக்கு பலனை கொடுக்கும். இப்போ தெய்வம் மனுஷனா வந்திருக்கு இல்லையா? மனுஷனா வந்ததுன்னா என்னதான் மனுஷ ரூபத்துல வந்தாலும் நான் மனுஷனா இருக்கேன், மனுஷனா இருக்கணும் அப்படின்னு அதை ரீகலெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க வேண்டியிருக்கு. திடீர்னு தெய்வத்தோட சுபாவத்தானே காட்டும் மனுஷனா வந்தாலும். அந்த ரீதியா இப்போ திடீர்னு தன்னை மனுஷன் அப்படிங்கிறத மறந்து போயிட்டு தெய்வமா இருந்துட்டு கர்ம பலனை கொடுக்கறது, புண்ணிய பாபங்களை கொடுக்கறது அப்படிங்கிறத எப்படி மறைஞ்சிருந்துட்டு செய்யறதோ அது மாதிரி இங்க வாலிக்கும் கர்ம பலனை கொடுக்குற தெய்வம் தான் அப்படிங்கிறதுனால மறைஞ்சிருந்து தெய்வம் அடிச்சு கொடுத்து வாலிய அப்படின்னு ஒரு ரசமான ஒரு கவிநயம் பொருந்திய ஸ்லோகம் அது. என்னதான் சூரியன் எடுத்து மேகத்துக்குள்ள மறைச்சாலும் மேகத்தை தாண்டியும் சூரியனுடைய பொலிவு வெளியில தெரியத்தான் தெரியும் என்று இங்க வந்து இவர் தன்னுடைய தெய்வ சக்தியை காட்டிவிட்டார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்று இந்த ஸ்லோகம். क्रुद्धो वाली शरविनिहतः निन्दनं ते चकार प्रायश्चित्तं स्तव रचनया तस्य तारा चकार निन्दास्तुत्योः अविषममनाः कर्णमेवं ददासि लोकातीतं सुगुणम् अमितं चिन्तयामि प्रभो ते. வாலி கண்டபடி ஏசினான் ராமச்சந்திர பிரபுவை. அப்பையும் பிரசன்ன முகாரவிந்தரா தான் நின்று இருந்தார். அங்க எங்கேயுமே ராமர் ஆத்திரப்படல, என்னமானா இப்படி பேசினேன்னு திருப்பி அடிக்க போகல. அவர் மாட்டோம் நிம்மதியா பிரசாந்தமா ஆனந்தமா இருந்தார். அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு தார அங்கேருந்து வந்து ராமரை விஸ்தாரமா ஸ்தோத்திரம் பண்ணா. அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பிரசந்தமா தான் நின்று இருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தை கண்டு அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் வரல. வாலி திட்டினதை கண்டு அவருக்கு வந்து ஒரு எந்த விதமான தாபமும் வரல. நிந்தா ஸ்துதி இது ரெண்டுத்துக்கும் சமமா நிற்கிறார் ராமர். இங்க ஒரு அழகான வார்த்தை, தார வந்து பிராயஷ்சித்தம் பண்ணிட்டாலாம். வாலி திட்டினதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் ஸ்தவ ரச்சனையா தசிய தாரா சகார. சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை அவர் தாரையோட ஸ்துதிக்கு ஒரு விதமா அர்த்தம் பண்றார். தொம பிரமேயஸ்சே துராசதஸ்சே ஜிதேந்திரியஸ்சே உத்தம தார்மிகஸ்சே அக்ஷய கீர்த்திஸ்சே விசக்ஷணஸ்சே க்ஷிதிக்ஷமாவான் क्षतजोपमाक्षः त्वम् अप्रमेयश्च தார கதர்ற ராமரை பார்த்து அங்க சொல்ற வார்த்தைகள், நீர் அப்பிரமேயன், நீர் துராசதன், நீர் ஜிதேந்திரியன் அப்படின்னு சொல்றா இல்லையா? அதை எடுத்து பெரியவாச்சாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது பிரமாணம் என்ன, என்ன அடிச்சேப்பா இப்படி, இதுக்கு பிரமாணம் என்னன்னு என் பர்த்தா கேட்டார். நீங்களோ பிரமாணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ங்கிறத அவர் புரிஞ்சுக்கலையே. துவம் அப்பிரமேயஸ்சே துராசதஸ்சே ஜிதேந்திரியஸ்சே. சீதையை இழந்துவிட்டு காமவசப்பட்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஏதோ விபரீதமா பண்ணிவிட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் அவர். ஜிதேந்திரியஸ்சே, உங்களை போல இந்திரியங்களை ஜெயிச்சவர் யாரும் கிடையாதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கலையே. அதர்மம் செய்தீர்கள்னு அவர் சொன்னார். உத்தம தார்மிகஸ்சே, உங்களை போல உத்தம தார்மிகன் உலகத்துல உண்டா?
இனிமே சாதுக்களுக்கு மத்தியில என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டுவிட்டார் என் பர்த்தா. அக்ஷய கீர்த்திச்சே, உங்க கீர்த்திக்கு எங்கேயாவது அழிவு உண்டா? எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் என்னத்தை பண்ணாலும் அழிக்க முடியாத கீர்த்தி உடையவர் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம் இல்லையா? பிரத்யக்ஷம் இல்லையா? கண்ணுக்கு எழுத்தாப்புல பார்க்கலையா? எவ்வளவு பாடுபட்டிருக்கா என்ன அப்படின்னு ராமருடைய கீர்த்திய தாழ்த்தணுங்கிறதுக்காக இல்லையா? ராமரோட கேரக்டரையே மலைன் பண்ணணுங்கிறதுக்காக, ராமரோட கேரக்டரையே கீழே வீழ்த்தணும், இனிமே மக்களுக்கெல்லாம் ராமரை பார்த்த ஒரு பெரிய துஷ்டன்னு தோணணுங்கிறதுக்காக எத்தனை பாடு, எத்தனை செலவு நடந்திருக்கிறதுக்காக, வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் பணம் வந்திருக்கிறதுக்கு, எத்தனை செவுத்துல எழுதினா, எத்தனை மேடை போட்டு பேசினா, எத்தனை நாள், எத்தனை வருஷங்கள் நாக்குல நரம்பு இல்லாத பேசினா, என்ன வேணா பேசுறது. லட்சக்கணக்கான ஜனங்கள், மெஜாரிட்டி மக்களுடைய மனசு புண்படும்படியா, காது கொடுத்து கேட்க முடியாதபடியா சிசுபாலன் தேவலன் அவ்வாழாவு பேசி 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 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிருக்கும். 40 வருஷமா அவ்வளவும் பேசி அவ்வளவும் எழுதி கடைசியா என்னாச்சுன்னு இவர் புகழ்ல ஒரு இம்மி அளவுக்கு குறையல. அக்ஷய கீர்த்திச்சே, இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய புகழ் கொடிதான் பறக்கிறது. நேர பார்த்துட்டு இருக்கோம்பா, இதை லைவா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. டைம் டெஸ்ட் எடும்பாலே இத்தனை விரோதங்களையும் தாண்டி எங்க பார்த்தாலும் ராமநவமி உற்சவம் ஜெய 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 ஜெயன்னு கொண்டாடப்படுறது. எங்க பார்த்தாலும் ராமாயண பிரவச்சனம், எங்க பார்த்தாலும் ராமாயண பாராயணம், எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ராமநாமத்தை வச்சுட்டு எழுதிட்டு இருக்கா இன்னை வரைக்கும். அப்படி பேசினவாள்லாம் எங்க போனோம் தெரியலன்னு ஆயிடுச்சு. வாதங்கள்லாம் என்ன ஆச்சு? அத்தனையும் தாண்டி ராமருடைய புகழ், அது ராமருக்கு தான் இது மாதிரி பேசுறவா ரொம்ப ஜாஸ்தி. ராமரை கண்டாலே எரியறதுமா சில பேர்லாம். ஐயோ இவ்வளவு புகழா இருக்காரே, இவ்வளவு புகழா இருக்காரே அப்படின்னு என்னத்தை நம்ம பண்ணாலும் இவரை கீழே வீழ்த்த முடியலையான்னு அவர்கிட்ட ஒரு பிரியமே ஏற்பட்டுரும். கடைசியா ராம பக்தனாவே ஆயிடுவோம். நானும் என்னெல்லாம பண்ணி பாக்குறேன், எவ்வளோ பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த ஆளை இவரோட புகழ் பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு ஒரு பிரமிப்பு எவனுக்கும் ஏற்படும் இத்தனை நாளைக்கு. எங்காத்து மாமியே என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. இன்னொருத்தன அவ கூட ராமர் கோயிலுக்கு போறா, நாமாண்டும் கத்தின்னு இருக்கேன், ராமர் கண்ணாப்பின்னா மேடை போட்டு வெசின்னு இருக்கேன். வெசி முடிச்சு கீழே இறங்கின உடனே அங்கேன்னு எதையோ கொண்டு வரா, ராமர் பிரசாதம்ங்கிறா. அதையும் வாங்கி சாப்பிட்றேன், அதையும் வாங்கி சாப்பிட்டு இது சக்கரை பொங்கல் என்ன இருக்குங்கிறேன். அப்படி இருக்கியா நம்ம கதை. ஆனா அவரோட புகழ் கொடியோ ஜெய 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 ஜெயன்னு நாளுக்கு நாள் எவெல்லாமோ பேசுறான் ராமரை பத்தி. டேவிட் கேமரூன் ஒருத்தர் இருந்தாரு, முன்னாடி பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டரா, இங்கிலாந்துல பிரைம் மினிஸ்டர், ஒரு 5-6 வருஷம் முன்னாடி எங்கேயோ ஒரு லெக்சர்ல சம்பந்தமே இல்லாம சுத்தி வெள்ளக்காரன் அங்க போய் பேசுறான். ஃபேமிலி வேல்யூஸ்லாம் இங்கிலாந்துல ரொம்ப குறைஞ்சுன்னு வருது, இதெல்லாம் இந்தியாவை பார்த்து நம்ம கத்துக்கணும். இந்தியாவில் இவ்வளவு ஃபேமிலி வேல்யூஸ் ஸ்ட்ராங்கா நிற்கிறதுக்கு காரணம் ராமாயணம் மாதிரியான எபிக் அவளெல்லாம் கைட் பண்ணிட்டு இருக்கு. ராமாயணம் நம்ம லேர்ன் பண்ணணும்னு பேசுறான். இது மாதிரி அது மாட்டும் அதோட புகழ், அதோட குளோரி மாட்டும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போறதே தவிர கட்டுப்படுத்த முடியல. அதை பார்த்துதான் சில பேர்லாம் காயறா, என்ன பண்ண முடியும் தெரியலையா, என்ன பண்றதுன்னு தெரியலையா காயறா. அது மட்டும் ஜாம் ஜாம்னு வளர்றது. அக்ஷய கீர்த்திச்சே, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா இல்லையா, என்ன படாத பாடுபடுத்தினா என்னெல்லாமோ. இந்த நாள்ல நம்ம தெய்வங்கள், அதுலயும் ராமரை பிரதானமா நிறுத்தி வச்சு இதெல்லாம் இழுத்துன்னு என்னவோ பண்ணி அது ஒரு மாநாடு போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இது எதுவுமே பண்ணன்னு விட்டான். கடைசியா தீர்ந்தது கதை. இன்னைக்கு உள்ள நிலைமை இன்னும் எதுவுமே பண்ணல, நான் எங்க பண்ணேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சுப்போ. ஏன் தைரியமா சொல்றது, நான் தான் ஏன் பண்ணேன், அப்படிதான் ஏன் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணணும்னு சொல்றது
கொள்கை அப்படி கொள்கையில பிடித்தம் இருந்ததுன்னா நீ மட்டும் உண்மையான ஆளா இருந்தா சொல்றது. இன்னைக்கு பண்ணல, நடக்கல, முடிஞ்சு போச்சு. அந்த ரேஞ்சுக்கு ஏன் ஆச்சு அப்படின்னு அக்ஷய கீர்த்திச்ச, இவருடைய புகழ் அப்பேற்பட்ட புகழ், யாராலையும் அழிக்க முடியாத புகழ். ராமாயணத்துல வால்மீகி எழுதி வச்சாரியா ஒரு வார்த்தைய, எந்த கவியும் எந்த காவியத்தை பத்தியும் அப்படி எழுதினது இல்லை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தான் எழுதின காவியத்தை பத்தி ஒரு வரி எழுதினார். என்ன வரின்னு, யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. எதுவரைக்கும் மலைகள் நதிகள் இதெல்லாம் உலகத்துல இருக்குமோ அதுவரை இந்த ராமாயணம் இருக்கும். எந்த ராமாயணம் சார்? எந்த ராமாயணம்? யாவத் ராமாயண கதா தொத்கிருதா பிரச்சரிஷ்யதி. இந்த தொத்கிருதாங்கிறது முக்கியம். ஒரு பையன் நம்மள சேர்ந்த பையன், தொத்கிருதா பிரச்சரிஷ்யதி. அது என்ன அப்படின்னா, அது ஏதோ 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 நினைச்சுக்காத. வால்மீகி மகர்ஷி அதை அடிச்சு பேசுறார். இந்த ராம கதை, இப்ப நான் எழுதுற ராமாயணம் உலகம் உள்ளவரை, நதிகள் உள்ளவரை, அருவிகள் உள்ளவரை, காடுகள் உள்ளவரை இருக்கும் அப்படின்னு எந்த கவியும் எந்த காவியத்தையும் எழுதும் பொழுது இவ்வளவு ஒரு தில்லா சொன்னது இல்லை. எந்த தைரியத்திலேயோ சொன்னார். அது எவ்வளவு உண்மை அப்படின்னு பார்த்தேன்னா, எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிடுத்த வால்மீகி இருந்து, அத்தனை ஆயிரம் வருஷம் இருந்தும் கூட இன்னைக்கும் ராமாயண அலை ஓயல. கதி கவையா கதி காவியானி. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் எத்தனை காவியங்கள் வருகின்றன, எத்தனை கவிகள், எத்தனை காவியங்கள் அந்த நூற்றாண்டுல அதாவது வரும்போது பிரமிப்பா இருக்கு. ஒரு நாவல் சொல்றாளே இங்கிலீஷ்ல, ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் புஸ்தகங்கள் தான் குவிச்ச வித்து போன புஸ்தகங்களை ஹிமாலயத்துக்கு மேல போகுமா அப்படின்னு அதுக்கு பெருமை. அவ்வளவு தூரம் அதை வாங்கியிருக்கா உலகம். ஆனால் அது என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒரு 2 நூற்றாண்டு கழிச்சு அதை பத்தி பேசுறவா இருப்பாளா? இருப்பா, இருக்க மாட்டான்னு சொல்ல. நீங்க ஷேக்ஸ்பியர் பேசலையா? இருப்பா. ஆனா என்ன அப்படின்னா, ஏதோ சில எக்ஸப்ஷனல் காவியங்கள் சில நூற்றாண்டுகள் நிற்கும். இன்னும் சில எக்ஸப்ஷனல் காவியங்கள் பல நூற்றாண்டுகள் நிற்கலாம். ஆனால் இது ஆதி காவியம். காவியங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்த முதல் காவியம் இன்னி வரைக்கும் காலம் 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 காலமா அலை 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 அலையா. எத்தனை அலைகள் வந்தாலும் அது ஷேக்ஸ்பியர் தான் வரட்டும், காளிதாசன் தான் வரட்டும், எப்பேற்பட்டவன் தான் வரட்டும், எப்பேற்பட்ட அலைகள் அலை அலையா மலையான அலைகள் வந்தாலும், பொதுவாவே ஒரு புது அலை வந்ததுன்னா பழைய அலை ஓயும்பா. அது மாதிரி இந்த பழைய அலை மாட்டும் இருந்துட்டு புது அலை மாட்டும் வருது, பழைய அலை மாட்டும் இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஸ்ரீ அண்ணாவே சொல்ற வார்த்தை உபன்யாசங்கள்ல, கிருஷ்ணாவதாரமே நடந்துடுத்து. என்ன விளையாட்டான அவதாரமா என்ன? எப்பேற்பட்ட அவதாரம்! ஆனா விளையாட்டான அவதாரம் தான் லீலா புருஷன். என்ன சமத்காரம், என்ன அழகு, என்ன மாதுரியம், என்ன ராசிக்கம், எப்பேற்பட்ட லீலைகள். இவ்வளவு பெரிய அலை எழுந்தும் பழைய அலை ஓயம் அது பாட்டு இருக்கு. கண்ணனே வந்துட்டான் உடனே ராமரை மறந்து போயிடுவா இல்லையா ஜனங்கள்? இவ்வளவு ஒரு கரிஸ்மேட்டிக்கான, இவ்வளவு ஒரு ஆகர்ஷணமான, இப்படி ஒரு ராசிக்கத்தோட இப்படி ஒரு லீலா புருஷன் அவதரிச்சான் அப்படின்னா பழைய காலம். அதுதான் அந்த காலம் அப்படின்னு ஆயிரக்கடமை என்ன அது பாட்டு இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா இது என்னய்யா? இது என்ன? அக்ஷய கீர்த்திச்சே விசக்ஷணச்சே, முட்டாள்தனம் பண்ணிவிட்ட நீ அப்படின்னு என் பர்த்தா சொன்னார். உன்னோட புத்திசாலித்தனம் என்னவா இருக்கணும்? ஒரு நாள் என் கிட்டக்க ஹெல்ப் கேட்டிருந்தா நான் ஒரே நாள்ல ராவணகிட்டே சீதையை கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னான் வாலி. அதனால நீ முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு திட்டினான் வாலி. என் பர்த்தா திட்டினார். ஆனால் உம்மை போல மேதாவிலாசம் உடையவர் யாருமே கிடையாது, உம்மை போல இன்சைட் உடையவர் யாருமே கிடையாது. விசக்ஷணச்சே, ஏன்னா அவர் பார்க்கிற பார்வை வேற, அவர் பார்க்கிற பார்வை அது வேற. தெய்வம் யாருக்கும் வசப்படாது.
அப்படி சாதிச்சிருவேனாக்கும் இப்படி சாதிச்சிருவேனாக்கும் இவர்கிட்ட வந்து பீலா விட்ட மயங்கிடுவார் அவர். அது மாதிரி ஆள் கிடையாது ராமர். என்ன வேணா சொல்லலாம். இப்ப அவன் சொல்ற பேச்சிலேயே பாருங்க, அவங்ககிட்ட பக்தி இல்லைன்னு தெரியறது. கைங்கரியத்துக்காக காத்துட்டு இருக்கிறதுங்கிறது வேற. கண்டே பத்வா தசக்ரீவம் அப்படி சொல்றாங்க. ஒரே நாள்ல நான் சீத்தையை கொண்டு வந்து உங்களுக்கு எழுத்தாப்புல இப்படி நிறுத்தியிருப்பேன், ராவணனோட கழுத்தை கட்டி எடுத்துன்னு வந்திருப்பேன் அப்படின்னு பேசுற பேச்செல்லாம் என்ன, அதுக்கெல்லாம் வசமாகறவரை நீ கொண்டே வாயன் ராவணனை, ஓ மூலமா அது வேண்டாம் எனக்கு அந்த ஷார்ட்கட் வேண்டாம். நீ எப்போ அதர்மாத்மாவோ, நீ எப்போ அயோக்கியனோ, உன் பக்கம் நான் இல்லை, எனக்கு யாரு வேணும் அப்படின்னு இன்னசென்ட் தான் வேணும். அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கோ இல்லையோ, மனுஷன் நல்லவனா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இவர். அதனால விசக்ஷணஸ்ச க்ஷிதி க்ஷமாவானு க்ஷதஜோபமாட்சா, பொறுமையை எழுந்துட்டீர்னு அவர் சொன்னார். நீங்கள் உங்க பொறுமைக்கு பூமியே தோத்து போயிடும் போல இருக்கு, அப்படி ஒரு பொறுமை உடையவர் நீங்கள்ங்கிறத அவர் புரிஞ்சுக்கலையேன்னு வாலி எதெல்லாம் சொன்னானோ அதுக்கெல்லாம் தார வந்து அவன் பண்ண நிந்தைக்கெல்லாம் ஸ்துதியினால பதில் சொன்னாள்னு பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானம். அதை அனுசரிச்சு இங்க ஸ்ரீ அண்ணா பிராயஷ்சித்தம் ஸ்தவரச்சனையா தஸ்ய தாரா சகார, இப்படியா பிராயஷ்சித்தம் தாரை செய்து கொண்டாள் வாலி செய்த நிந்தனைக்கு. இந்த நிந்த இந்த ஸ்துதி இது ரெண்டுத்துக்கும் சமமா இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர பிரபு லோகாதீதம் என்று இந்த ஸ்லோகம். அடுத்த ஒரே ஒரு ஸ்லோகம், இது தியானம். அதாவது ரூபத்தை தியானம் பண்றதுதான். இது வரைக்கும் விசாரம் ஆயிடுத்து. அடுத்தது ராமருடைய ரூபத்தை தியானம் பண்ற ஸ்லோகம், அதோட முடிச்சுக்கலாம். நானா விருட்சசமாகுலே கிரிதட்டே திஷ்டந்தம் அத்யாதராத் சுக்ரீவேண நிவேதிதம் கபிபலம் பஷ்யந்தம் அப்ஜேக்ஷணம் காலாம்போத நிபம் ஜட்டாஜினதரம் கம்பீரசத்வம் பிரபும் त्वामेवं हृदि चिन्तयामि भगवन् सर्वार्थ सिद्ध्यै प्रभोगो நானா விருட்ச சமாகுலே கிரிதட்டே, நிறைய மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரங்கள் அழகான மலை. மலைன்னா மலை பார்த்துருக்கேடா, பிரசரவண பர்வதம் இருக்கு, நம்ம ஊர் தான். இங்கதான் ஒரு 5-6 மணி நேரம் போனா வந்துடும். இன்னைக்கும் கிருஷ்ணா இருக்கு, ஹனுமத் கஷேத்திரம். இது வந்து ஹனுமத் கஷேத்திரம் கிருஷ்ணாங்கிற பேர்லயே இருக்கு. ஆமா, ஹம்பி. ஹம்பிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பம்பாவை உடைய ஊர் அப்படிங்கிறதுனால பம்பி. பம்பா அஸ்மின்னு அஸ்தீதி பம்பி, பாவெல்லாம் ஹேவ் ஆயிடும் கன்னடத்தில், அதனால ஹம்பி. அவ்வளவுதான். ரொம்ப ஆச்சரியமான மகாட்சேத்திரம். மகாட்சேத்திரம்னு மகாட்சேத்திரம். அங்கதான் ஹனுமார் ராமரை முதல்ல சந்திச்சார். அங்கதான் வாலி வதம் நடந்தது. இப்படி ராமச்சந்திர பிரபு நடமாடிய மகாட்சேத்திரம், ராமச்சந்திர பிரபு வாழ்ந்த மகாட்சேத்திரம்ங்கிறதுக்கு நம்ம ரொம்ப தூரம் அயோத்திக்கு தான் போகணுங்கிறது இல்லை. இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் போன கிடைக்கும். கோதண்டராமசுவாமி கோவில் இருக்கு, துங்கபத்ரா ஓடுறா. பிராச்சீன வாகினியும் செய்வ புருஷம் தீர்த்தம் அகர்தமாம் அப்படின்னு வால்மீகியுடைய மங்களாசாசனம். அருமையான துங்கபத்ரா. அவருடைய கரையில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான கோதண்டராமசுவாமி கோவில். கோவிலுக்கு பின்னாடி தான் அந்த மகான் வாழ்ந்தார். இன்னைக்கும் பார்த்தோம்னா ராஜகுரு, கிருஷ்ணதேவராயனுக்கே குரு, மொத்த தென்னிந்தியாவோட ராஜா, சக்கரவர்த்தி. பெரிய பெரிய நகரங்கள்லாம் சொல்றாளே இந்த நாள்ல, வெளிநாட்டிலாம் பெரிய பெரிய நகரம்லாம் இருந்ததான சொல்றாளே, அந்த நகரங்களுக்கும் மேல இருந்தது விஜயநகர சாம்ராஜ்யம்னு அந்த நாள்ல வந்து பார்த்த ஒரு வெள்ளக்காரர் எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட நகரம் இது விஜயநகரம். இந்த விஜயநகரத்தோட ராஜா கிருஷ்ணதேவராயர், அவரோட குரு வியாசராயர். வியாசராயர் வந்து அந்த கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு பின்னாடி சின்ன குகை மாதிரி ஒரு இடம், அங்கதான் இருந்தார். அவ்வளவு சிம்பிளான லைஃப், அங்கதான் இருந்தார். ஏகாந்தமா அங்க ஒரு சீதாராமாள் இருக்கா. இந்த சீதாராமாள் ஆராதிச்சுண்டு அங்க யந்திரோத்தாரக ஆஞ்சநேயர் இருக்கார், அவர் ஆராதிச்சுண்டு இருந்தார் வியாசராயர் அப்படின்னு
திவ்ய சரித்திரம். மகான்கள்லாம் நடமாடின இடம். நவபிருந்தாவனம் இருக்கு. 9 மகான்களுடைய அதிஷ்டானம் இருக்கு அந்த ஹம்பி என்ற இடத்துல. மால்யவந்த் ரகுநாத் மந்திர் அப்படின்னு இருக்கு. மால்யவத் பர்வதம். அங்க அகண்ட ராமாயண பாராயணம் 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆல் 24 hours. 10 வருஷமா நடக்கிறது. மால்யவந்த் ரகுநாத் மந்திர்னு சொல்லுவார். அப்புறம் ஹஜாரி ராம் மந்திர் புக்கராயன் கட்டினது. கிருஷ்ணதேவராயனுக்கும் ரொம்ப முன்னாடி புக்கராயன் கட்டின கோவில். ஆச்சரியமான கோவில். அந்த அந்த ஹஜாரி ராம் மந்திர்னு அங்க உடஞ்சு போன சிற்பங்கள் தான் எல்லாம். இருந்தாலும் அதை பார்த்த உடனே ஒரு விஷயம் டக்குன்னு கண்டுபிடிச்சேன். நம்ம கும்பகோணம் ராமசுவாமி கோவில் இருக்கு இல்லையா, அதுல வரிசையா சித்திரங்களா வச்சிருக்கு இல்லையா ராமாயணம், அதெல்லாம் அங்க சிற்பங்களா இருக்கு. அந்த சிற்பங்களை தான் உடைச்சு வச்சிருக்கான். பாதி பாதியா இருக்கும். இங்க உள்ள பெயிண்டிங்ஸ் தான் அங்க சிற்பங்கள். அந்த சிற்பங்கள்லாம் ப்ராபபிளி அந்த சிற்பங்கள்லாம் உடைஞ்சு போயிடுத்தே அப்படிங்கிற தாபத்துல தான் இங்க கும்பகோணத்தோட ராஜா அதோட ஒரு ரெமினிசன்ஸா, அதோட ஒரு ஞாபகார்த்தமா இங்க பெயிண்டிங்கா வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பாருன்னு தோன்றது அடி எனக்கு. அப்பேற்பட்ட இந்த விஜயநகர சாம்ராஜ்யம், அப்பேற்பட்ட ஒரு கிஷ்கிந்தை. இந்த கிஷ்கிந்தைய அதுல இருக்கக்கூடிய ஆச்சரியமான அற்புதமான மலை. இந்த இப்ப என் கண்ணுக்கு தான் ஞாபகம் வருது. கீழே துங்கபத்ரா ஓடுறா அந்த மலை. அந்த மலையில எப்படி ராமர் உட்கார்ந்து இருப்பார். நானா விருட்ச சமாகுலே கிரிதட்டே திஷ்டந்தம் சுக்ரீவேண நிவேதிதம் கபிபலம். அவர் ஒரு பாறை மேல இப்படி எழுந்தருளி இருக்க சுக்ரீவ மகாராஜா அங்க நின்றுண்டு வரக்கூடிய எல்லா வானராலையும் காட்டுறார். அவ பேரை சொல்லி கூப்பிடுறாரு, ஹே நீலா. உடனே நீலன் தன்னோட கோஷ்டியோட வருவான். இவர் தான் நீலன். இவருக்கு இந்த பலம் உண்டு, இந்த பிரபாவம் உண்டு, இப்பேற்பட்ட அறிவு உண்டு, இந்த ஊர்ல பிறந்தவர், எல்லாத்தையும் சொல்லுவோம். சுக்ரீவேன நிவேத்தியமான ஜனனே ஸ்தானே பிரபாவே ஆஹ்வயம். நீ போலான்னு உடனே நீலன் தன்னுடைய கோஷ்டியோட இப்படி நகருவான். அதுக்கடுத்தது கூப்பிடுவார், ஹே நளா. நலன் கோஷ்டியோட வருவான். ராமரை நமஸ்காரம் பண்ணுவான். அவனுடைய பிரபாவங்கள்லாம் நீ போகலாம். அவன் போவான். அடுத்தது வேற ஒரு வானரனை கூப்பிடுவான், ஹே சார்தூலா. சார்தூலன் தன்னோட கோஷ்டியோட வருவான். இவனுக்கு இந்த பிரபாவம், இந்த பலம் அப்படின்ன உடனே அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு நகருவான். இப்படி மாத்தி மாத்தி ஒரு கோஷ்டி வரதும் அந்த கோஷ்டி நகரறதும், அந்த ஒரு கோஷ்டி வரதும் அந்த கோஷ்டி நகரறதும். அது மாதிரியா ஆச்சரியமா அதை எல்லாத்தையும் அத்தியாதராத்து சிவா எல்லாரும் நம்ம பரிவாரம் அப்படின்னு ராமர் அத்தனை பேரையும் அத்தியாதரவோட உத்து கவனிக்கிறாராம். அத்தனை பேரையும் அப்ஜெக்ஷனம். அதனால அவரோட கண்ணு மலர்ந்துடுத்து. இத்தனை வானரால பார்த்து காலாம்போத நிபம் நீலமேக சியாமலமா இருக்கார். ஜட்டாதாரியா இருக்கார். ஜட்டாஜின தரம் கம்பீர சத்துவம். பர்சனாலிட்டி அப்படின்னு இல்லையா, கம்பீர சத்துவம், கம்பீரமான வாட்ட சாட்டமான ஒரு ஆகிருதி. அதோட கூட அந்த மலைக்கு மேல எழுந்தருளி துவாமேவம் ஹிருதி சிந்தையாமி. அப்பேற்பட்ட உண்மையே நான் ஹிருதயத்துல சிந்திக்கிறேன் ஹே பகவன்னு. எதுக்கு அப்படின்னு வார்த்தையை போடுறார், சர்வார்த்த சித்தியை. விரும்புவது அத்தனையும் நிறைவேறுவதற்காக. கிரந்த கர்த்தா ஒரு பெரிய மகாபுருஷர், அவருக்காவது விருப்பமாவது ஆசாபாசம் அப்படிங்கிறது இருந்தாதானே சர்வார்த்த சித்தியை அப்படின்னு போட முடியும். அவருக்கு என்ன ஒரு பெட்டி ஈகோ அதெல்லாம் இருக்குமா? அதுக்கப்புறம் ஆசாபாசம் சர்வார்த்த சித்தின்னு ஒரு வார்த்தை இவர் வாயில வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னா அவருக்கான சர்வார்த்த சித்தி இருக்கு. அவருக்கான விருப்பங்கள் மலைமலையான விருப்பங்கள் இல்லையா. ஆசையத்து ஹிமாச்சலம் அத்தனை இடத்திலையும் எல்லா இடத்திலையும் நாமா முழங்கணும், பகவன் நாமம் முழங்கணும். ஆசையத்து ஹிமாச்சலம் சர்வத்திர எல்லாரும் பக்தாளா இருக்கணும். பக்தி தாரையோட பிரபாகம் எல்லா இடத்துலையும் ஓடணும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்த சித்தி. அல்லது அவருக்குன்னு வேற என்ன அர்த்த சித்தி அப்படின்னு பார்க்கிற இத்தனை பக்தாள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் என்னென்ன குறை இருக்கோ, என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கோ அத்தனையும் நீங்கணும் அப்படின்னு அவ எல்லாருக்குமாகவும் இங்க இந்த மால்யவத் பர்வதத்துல அல்லது பிரஷவண பர்வதத்துல எழுந்துரை இருக்கக்கூடிய ராமரை தியானம் செய்கிறேன் அப்படின்னு இங்க அர்த்தம் பண்ணலாம். சர்வார்த்த சித்தியை பிரபோ. அது சரி, இங்க மலையில இங்க அபூர்வ ஸ்லோகம். அது பக்திக்காக தியானம் பண்றேன்,
ஞானத்துக்காக தியானம் பண்றேன் அப்படிங்கிற மட்டும்தான் பார்க்க முடியும் ஸ்ரீ அண்ணா கிரந்தங்கள்ல. அர்த்த சித்திக்காக தியானம் பண்றேங்கிறது ரொம்ப அபூர்வம். அது இந்த கட்டத்துல வந்து சீதா கல்யாண கட்டத்துல சொல்லலாம். சர்வார்த்த சித்திக்காக சீதாராமோட தியானம் பண்றேன்னு சொல்லலாம். அப்படிலாம் விட்டுட்டு இந்த கட்டத்துல போய் சர்வார்த்த சித்திக்காக இங்க இந்த மலையில உட்காந்து இருக்கிற ராமரை தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னு இந்த ராமர் தான் கணையாழியை எடுத்து ஹனுமாருடைய கையில கொடுத்து அர்த்த சித்தி ஏற்படட்டம் என்று ஹனுமான சொன்ன உடனே ஹனுமார் மனசுல என்ன நினைச்சார் அப்படின்னு, எப்போ இத்தனாயிரம் வானரால் இருக்கும் பொழுது இவா எல்லாரும் சீதம்மாவை தேடுறதுக்கு கிளம்பும் பொழுது அடியேனிடத்துல வந்து கணையாழிய ராமச்சந்திர பிரபு கொடுத்தாரோ, அப்போ சத்தியமா அடியேன்தான் சீதாதேவிய பார்க்க போறவன். அதிபல பலமாஸ்ரிதா தவாகம் ஹரிவிக்ரம விக்ரமைஹி அனல்பைஹி பவனசுத யதா அதிகம்யதே சா ஜனகசுதா ஹனுமன் ததா குருஷ்வே என்று உற்சாகமாக கிளம்பினார். ராமருக்கே அர்த்த சித்தி வேணும் அப்படின்னால் ஹனுமாரிடத்துல கணையாழிய கொடுத்தார் அப்படிங்கிற கட்டம் இல்லையா அது? அந்த கட்டமா இருக்கிறதுனால அசாத்திய சாதகனான ஆஞ்சநேய சுவாமி மாருதி நீ காலம்பரதான் சுந்தரகாண்ட பாராயணம் ஆயிருக்கு, நாளைக்கு தொடர்ந்து நடக்கவும் போறது. அது மாதிரியான ஒரு காலகட்டத்துல நமக்கு வந்து ஹனுமாருடைய காண்டங்கள், இந்த ரெண்டு காண்டங்கள், ஒன்று கிஷ்கிந்தா காண்டம், இன்னொன்று சுந்தர காண்டம். இந்த ரெண்டு காண்டங்கள் இங்க இன்னைக்கு கிஷ்கிந்தா காண்ட பிரவச்சனம் ஆயிருக்கு. மேல நாளைக்கு காலம்புற சுந்தரகாண்ட பாராயணமும் நடந்து குழந்தைகள் அழகா படிப்பா. எனக்கு தெரியும், சிரவணம் பண்ணலையே தவிர காலம்புறம் வந்து ஸ்ரத்தையா பாராயணம் பண்றவா ரெண்டு பேருமே, எல்லாருமே நித்திய பாராயணம் பண்றவா. அதனால இங்க வந்து அழகாவா நித்திய பாராயணம் பண்றவா வாயால கேட்கணும் ராமாயணம். ஏதோ ப்ரொஃபஷனுக்காக படிச்சான் இல்லாம ஆத்துல நித்திய பாராயணம் பண்றவா ராமாயண பாராயணம் பண்றது முக்கியம். அது மாதிரி இருக்கிற இந்த குழந்தைகள், நம்ம பாடசாலை குழந்தைகள், இவா வந்து இங்க சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி ரொம்ப ஸ்ரத்தையான குடும்பம். அவன் பேர் என்ன? சதீஷ். சதீஷ் பார்த்து மாமி குழந்தை எல்லாருமே இதுல சேர்ந்து இதுல இன்வால்வ் ஆகி சுந்தரகாண்ட பாராயணம் பிரவச்சனம் இது விசேஷமா நடக்கிறது. இதே சமயத்துல ஹனுமத் ஜெயந்தி சேர்ந்து வந்திருக்கு, மகாபரிவாளுடைய ஆராதனையும் சேர்ந்து வந்திருக்கு. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அது. மேல தொடர்ந்து இந்த சத்சங்கம் நாளைக்கும் நடக்கணும் என்று பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். நாளைக்கு மேல தொடர்ந்து சுந்தரகாண்ட பிரவச்சனம் அவா செய்வா, பார்க்கலாம், அனுபவிக்கலாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜானகி காந்த ஸ்மரணம்.